குட் ஈவினிங் எவ்ரி ஒன். லாஸ்ட் லெசனில் அனிமேட் 2021 இருக்கிற ஆனியன் ஸ்கின் பற்றி பார்த்தோம். அது எப்படி கீ ஃப்ரேமில் ஒர்க் பண்ணுறது பற்றி பார்த்தோம். இந்த லெசனில் அனிமேட் 2021 இருக்கிற அலைன் பேனல் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அனிமேட் 2021 ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணும். கோ டு ஃபைல், நியூ. இதில் சம் ப்ரீசெட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் அதில் கேரக்டர் அனிமேஷன் சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஹைஸ்டி சைஸ் சூஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் ஹைஸ்டி கிளிக் பண்ண உடனே அதனுடைய வித்தும் ஹைட்டும் நமக்கு ரைட் சைடில் செட் ஆயிரும். தென் கிரியேட். இப்போ நமக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் ஆகிருக்கு. இதனுடைய நேம் தான் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு Ctrl+Ctrl-. அது தெரியலை அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிமேட் 2021 இருக்கிற அலைன் பேனல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அலைன் பேனலை எப்படி ஷோ பண்ணுறது, எப்படி ஹைட் பண்ணுறது, அந்த ஆப்ஷன் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா விண்டோ மெனுவில் போய்ட்டு அலைன், ஷார்ட்கட் கீ Ctrl+K யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் அலைன் பேனலை ஷோ ஆர் ஹைட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு டைம்லைனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் நான் எதுவுமே ட்ரா பண்ணலை. நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ரெக்டாங்கிள் டூல், ஷார்ட்கட் கீ ஆர். ஒரு ரெக்டாங்கிள் நான் இப்போ ட்ரா பண்ணியிருக்கிறேன். சேம் ரெக்டாங்கிள் எனக்கு டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா செலெக்ஷன் டூல் V, அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து வைக்கிறேன். ஆல்ட் அண்ட் ட்ராக். இப்போ என்னோடய ஆப்ஜெக்டில் கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ செகண்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பேனல், கோ டு விண்டோ, ப்ராப்பர்ட்டிஸ். இதில் நம்ம ஃபில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேர்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோ, ப்ராப்பர்ட்டிஸ். இதனுடைய ஃபில் கலரும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ 3 ரெக்டாங்கிள் டிஃப்ரெண்ட் கலரில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த 3 ஆப்ஜெக்டையும் எப்படி அலைன் பண்ணுறது பற்றி தான் இன்றைக்கோட லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+K அலைன் பேனல். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அலைன் லெஃப்ட் எட்ஜஸ். கிளிக் பண்ண உடனே என்னுடைய 3 ஆப்ஜெக்ட்டும் லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் ஆகுது. Ctrl+Z undo. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அலைன் ஹரிசாண்டல் சென்டர். இதை கிளிக் பண்ணுறது மூலமாக என்னுடைய 3 ஆப்ஜெக்ட்டும் ஹரிசாண்டலில் பெர்ஃபெக்டாக அலைன் ஆகுது. Ctrl+Z. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அலைன் ரைட் எட்ஜஸ் கொடுக்கறது மூலமாக என்னுடைய 3 ஆப்ஜெக்ட்டும் இந்த ரெட் கலர் ஆப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலாக அலைன் ஆகுது. Ctrl+Z undo. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அலைன் டாப் எட்ஜஸ் கொடுக்கறது மூலமாக என்னுடைய 3 ஆப்ஜெக்ட்டும் அந்த பிங்க் கலரோட டாப்புக்கு அலைன் ஆகுது. Ctrl+Z. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அலைன் வெர்டிக்கல் சென்டர் கொடுக்கறது மூலமாக 3 ஆப்ஜெக்ட்டும் வெர்டிக்கலாட்ட அலைன் ஆகுது. லாஸ்ட் ஆப்ஷன் அலைன் பாட்டம் எட்ஜஸ் கொடுக்கறது மூலமாக என்னுடைய 3 ஆப்ஜெக்ட்டும் அந்த ரெட் கலர் ஆப்ஜெக்ட்டுக்கு பாட்டத்தில் அலைன் ஆகுது. இப்போ மேலே கொடுத்துருக்க 6 ஆப்ஷனும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லெசனில் அலைன் பேனலில் இருக்கிற அலைன்மெண்ட் ஆப்ஷனை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் லெசனில் அலைன் பேனலில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட் ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். என்னோடய லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.